இந்த காட்சியை பார்க்கும் பொழுது என்ன தோணுது? ஒரு ராணுவத்தை சார்ந்த ஒருத்தர் சாதாரண குடிமக்களை பார்த்து துப்பாக்கியை காட்டி மிரட்டுறாரு. எங்க நடந்துச்சு அப்படின்னா ஓசூர் பக்கத்துல பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது எதனால இப்படி நடந்துச்சு அப்படின்னா ராணுவ வாகனம் அணிவகுப்பு போயிட்டு இருந்திருக்காங்க. அணிவகுப்புனா என்ன? ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு இங்க ஓசூர் பகுதியில இருந்து பெங்களூருக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு பேருந்து வழிவிடல, அரசு பேருந்து வழிவிடலைங்கிறதுக்காக அங்க போய் அந்த வண்டியை மறிச்சு நிப்பாட்டி இறங்கி அந்த ஓட்டுநரை அடிச்சிருக்காங்க. ஓட்டுநரை ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டதுக்காக இப்படி துப்பாக்கியை காட்டி மிரட்டி இருக்குது இந்திய ராணுவம். இது எப்பேற்பட்ட கொடுங்கோன்மை! நீ நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் ராணுவத்திற்கு வரி செலுத்தி அந்த வரியை நீ சம்பளமா வாங்கிட்டு இருக்க. நீ அது நாட்டு மக்களை பார்த்து துப்பாக்கியை தூக்கி காட்டுற அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன? ராணுவத்தினுடைய செயல்பாடு என்ன? ராணுவம் இதுக்கு தான் இருக்கா? இதுக்கு தான் இந்திய தேசிய ராணுவம் என்று பெயர் வச்சு இவ்வளவு வரி பணத்தை கொடுத்து உங்களுக்கு செலவு செய்து பாதுகாப்பு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்த பணத்தில் நீங்க மக்களை பார்த்து துப்பாக்கியை தூக்கி காட்டுவீங்களா? இது செஞ்சது யாரு? ஒரு வடமாநில அதிகாரி. இதே தமிழ்நாட்டை சார்ந்த யாராவது ஒருத்தர் ராணுவ வீரரா இருந்து அவர் இப்படி செய்வாரா? அவர் தமிழ் மக்கள் மீது இப்படி துப்பாக்கியை தூக்கி காட்டுவாரா? செய்ய மாட்டாங்க. என்ன ஆணவம், எகத்தாலும் நம்ம ராணுவத்தில் இருக்கோம், நம்மளை யாரும் தட்டி கேட்க முடியாது. அந்த தேசிய நெடுஞ்சாலை அங்க ஓசூர்ல இருந்து பெங்களூர் போகக்கூடிய அந்த சாலை 4 வழிச்சாலை. அங்க வந்து ஒரு இடர்பாடு இருக்கும், டிராபிக் இருக்கும். டிராபிக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமையா தான் போகணும். அவ்வளவு அவசரமா ஆயுதத்தை கொண்டு போய் பெங்களூர்ல சேர்த்து இந்த ராணுவம் என்ன செய்ய போகுது? என்ன அவ்வளவு என்ன உயிர் போற விஷயம்? இப்ப மிகப்பெரிய தாக்குதல் வந்துருச்சு. சீனா வந்து தாக்குதல் பண்ணிருச்சு, பாகிஸ்தான் தாக்குதல் பண்ணிருச்சா? ஒண்ணுமே கிடையாது. சாதாரணமா சாலையில ஆயுதத்தை கடத்தி கொண்டு போறீங்க. இங்க இருந்து ஒரு முகாம்ல இருந்து அந்த முகாமுக்கு மாத்துறீங்க. அதுல ஏன் இவ்வளவு அவசரம்? அதுவும் டிராபிக்கா இருக்குன்னா கொஞ்சம் ஒதுங்கி போகலாம். நீங்க என்ன ஆம்புலன்ஸ் மாதிரி சைரன் எதுவும் வச்சிருக்கீங்களா? இல்ல வேற எதுவும் கருவிகள் வச்சிருக்கீங்களா? நீங்க வர்றதை அலர்ட் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. அமைதியா போயிட்டு இருந்திருக்கு. அவங்களும் அமைதியா போயிட்டு இருந்திருக்காங்க. பேருந்து இடர்பாடு அந்த டிராபிக்கை நவுத்திட்டு அவங்க இடம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்கள போய் மறிச்சு நிப்பாட்டி ஓட்டுநரை தாக்கி இருக்காங்க. அதுக்கு மக்கள் கேள்வி கேட்கறாங்க, எதுக்காக நீங்க அடிக்கிறீங்க? எதா இருந்தாலும் நீங்க பேசி இருக்கணும், வழிவிடுங்கன்னு நீங்க பொறுமையா சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு எதுக்காக தாக்குறீங்கன்னு கேட்டதுக்கு அங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் துப்பாக்கியை தூக்கி மிரட்டி இருக்கிறீங்க. இந்த ராணுவத்திட்ட நாங்க கேட்கிறோம், உனக்கு உண்மையிலுமே ரோசம் கோபம் எப்ப வந்திருக்கணும்? உன் நாட்டு மீனவன் 800க்கும் மேற்பட்டவனை கடல் எல்லையில வச்சு சுட்டு வீழ்த்துறான், கைது செய்யறான், அடிக்கிறான், நிர்வாணப்படுத்துறான், துன்புறுத்துறான், அவமானப்படுத்துறான். அவனை போய் பார்த்து என்னுடைய நாட்டு மீனவனை நீ எப்படா அசிங்கப்படுத்தலாம், எப்படா கொலை செய்யலான்னு துப்பாக்கியை தூக்கிட்டு அவன்கிட்ட நீட்டி இருக்கணும். அவன்கிட்ட நீளாது உங்களுடைய துப்பாக்கி, உங்க ஐயா மோடியினுடைய துப்பாக்கி, இந்த நாட்டினுடைய ராணுவ துப்பாக்கி எல்லாம் இலங்கை கடற்படையை பார்த்தா, இலங்கை ராணுவத்தை பார்த்தா பம்பிக்கிட்டு மூடிக்கிட்டு போயிடும். நீ உண்மையிலுமே கோவப்பட்டு ரோசப்பட்டு இருந்தா அடுத்து என்ன தெரியுமா பண்ணிருக்கணும்? இந்த நாட்டுக்குள்ள அங்கங்க குண்டு வைக்கிறான், அங்கங்க மதக்கலவரத்தை தூண்டி விடுறான், அங்கங்க மதக்கலவரத்தை தூண்டி இந்த நாட்டு மக்களை கொலை செய்கின்றார்கள், கலவரம் செய்யறாங்கல்ல, அந்த கலவரம் செய்கின்ற நபர்களுக்கு எதிராக அந்த துப்பாக்கியை தூக்கி நிறுத்தி இருந்திருக்கணும். இங்கு நாட்டுக்குள்ள தீவிரவாதத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கான் பாரு, அவனுக்கு எதிராக அந்த துப்பாக்கியை தூக்கி நிறுத்தி இருந்திருக்கணும். ஆனா நாட்டு மக்களை பார்த்து துப்பாக்கியை காட்டி சுற்று வேணும் மிரட்டுவீங்க. நீங்க என்ன சுற்று வேணும் மிரட்டினா பயந்து போறதுக்கு தமிழர்கள் என்ன அவ்வளவு இழிச்சவாங்க நினைச்சிட்டியா? நீங்க எது செஞ்சாலும் கேட்க மாட்டாங்கன்னு உனக்கு உண்மையிலுமே ரோசம் இருந்துச்சு, கோபம் வந்துச்சுன்னா நீ என்ன பண்ற? அருணாச்சல பிரதேசத்துல இந்திய நாட்டினுடைய இடத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் சீனா ஒரு கிராமத்தையே கொண்டு வந்து வச்சுட்டான். அங்க போய் துப்பாக்கி தூக்கி காட்டேன் பார்ப்போம், சீனாக்காரன்ட்ட துப்பாக்கியை காட்டி அங்க உன் பருப்பு வேவாது. பாகிஸ்தான் எல்லையில் இன்னமும் ஆக்கிரமிப்பு நடக்குது, அங்க போய் நீ தடுத்து நிறுத்தம் பார்ப்போம். அங்கெல்லாம் வாய மூடிட்டு அமைதியா இருப்பீங்க. எங்க போய் அடிப்பீங்க? காஷ்மீர்ல அப்பாவி மக்கள் எங்க இருக்காங்களோ அங்க போய் அடிப்பீங்க. தமிழ்நாட்டில் இங்க தமிழர்கள் இழிச்சவாங்க, இங்க வந்து அடிப்பீங்க. மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் அப்படியே அமைதியா இருப்பீங்க. அதே மாதிரி நீ எப்ப கோவப்பட்டுக்கணும்? இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சுரண்டிக்கிட்டு, இந்த நாட்டினுடைய மக்களுடைய வரிப்பணத்தை திருடிக்கிட்டு, இங்க இருந்து லோன் வாங்குறங்கிற பேர்ல வாங்கிட்டு வெளிநாடுகளில் போய் பதுங்கி இருக்கிறான் பாரு, அவன்கிட்டையும் அவனுடைய அதிகாரத்திட்டையும் அவன் எதை வச்சு நம்மளை அடக்குறானோ அவங்கிட்ட உன் துப்பாக்கியை நீட்டி இருந்தீங்கன்னா உண்மையிலுமே நீ மாவீரன்னு கொண்டாடி இருக்கலாம். இதே இந்த நாட்டு மக்களை கேடயமாக பயன்படுத்தி இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டிக்கிட்டு இருக்கிற ஆட்சியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எதிராக நீ வந்து இந்த மாதிரி துப்பாக்கியை தூக்கி காமிச்சிருந்தீங்கன்னா உண்மையிலுமே உன்னை போற்றி இருப்போம், வரவேற்று இருப்போம். அதெல்லாம் விட்டுட்டு
விட்டுட்டு சாதாரண குடிமக்கள்கிட்ட துப்பாக்கியை நீட்டியே, அப்படி என்ன அச்சுறுத்தல் நீ செய்யணும்னு நினைக்கிற? எதை நிறுவனம்னு நினைக்கிற? வடமாநிலத்திலிருந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வந்து படையெடுப்பு மாதிரி நீங்க நிகழ்த்தி இங்க வேலை வாய்ப்புகளை பறிச்சுக்குவீங்க, இங்க இருக்கிற பொருளாதாரத்தை பறிச்சுக்குவீங்க. இப்ப சமீபமா ஒரு 2-3 நாளா காணொலி பார்க்கிறேன். திருப்பூர்ல அடிக்கிறான், இந்த பக்கம் ஈரோட்ல அடிக்கிறான், எல்லா இடங்கள்லையும் தமிழர்களை திருப்பி தாக்குறான். இது மட்டும் இல்லாம இப்ப இன்னைக்கு சாயங்காலம் ஒரு காணொலி ஒன்று வெளிவருது. பியூட்டி பார்லர்ல வேலை பார்க்கிற பெண்கள், வடமாநிலத்து பெண்கள் தமிழ் பெண்களை அடிக்கிறத உதைக்கிறத காணொலியா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இப்ப இறையாண்மை அப்படிங்கிறது தமிழர்களுக்கு மட்டும்தான் இறையாண்மை, மற்றவர்களுக்கு இறையாண்மை கிடையாதா? மற்ற எந்த மாநிலத்துக்கும் இந்தியாவில் இறையாண்மையே கிடையாது. தமிழர்கள் மட்டும்தான் இறையாண்மையோடு இருக்கணும், தமிழர்கள் மட்டும்தான் தேசபக்தியோடு இருக்கணும், தமிழர்கள் மட்டும்தான் மனித அறத்தோடு இருக்கணும், தமிழர்கள் மட்டும்தான் அறம் சார்ந்த மொழியிலேயே பேசிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது இது எப்பேற்பட்ட நடைமுறை? இதுதான் கொடுங்கோன்மை செயல். இதைத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு காலத்துல வடமாநிலத்தவன் இங்க வந்து ஆக்கிரமிச்சு நம்மளை அடிச்சு இந்த மண்ணில இருந்து வெளியே அப்புறப்படுத்துவான்னு. இன்னைக்கு நடந்துருச்சு இல்ல? இன்னைக்கு துப்பாக்கியை தூக்கி காட்டுறான்ல, நாளைக்கு அந்த துப்பாக்கியை வச்சு சுடுவான். இன்னும் ராணுவத்தை இறக்கி தமிழ் மக்களை அடிமைப்படுத்துவான். இங்க இருக்கிற மக்களை சிறுமைப்படுத்தி நாடற்றவர்களாக இந்த நாட்டை விட்டு வெளியே போங்கடான்னு அடிச்சு துரத்துவான். ஒரு ராணுவம் எதுக்காக கட்டப்படுது? நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக. நாட்டு மக்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை வந்து சுமூகமா முடிச்சு வைக்கிறதுக்கு துணை ராணுவ படையை பயன்படுத்துவாங்க. இது தேர்தல் நேரங்களில் துணை ராணுவ படையை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இப்ப தேர்தல் வேலைக்காகத்தான் இங்க இருந்து பெங்களூருக்கு அவசர அவசரமா போறீங்க. அங்க போய் பாதுகாப்பு பணி தான், அங்க போய் ரோட்ல நிக்கிற பணி தான். அதுக்கு ஏன் இவ்வளவு அவசரம்? அதுக்காக நாட்டு மக்களை மிரட்டும் தொனியில நீங்க வந்து செயல்பட்டு போயிருவீங்களா? இது எந்த ராணுவ அதிகாரியும் கண்டிக்கல. ஆனா அந்த ராணுவ அதிகாரி திருப்பி வந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு போனாரு. மன்னிப்பு கேட்டாலும் நீ துப்பாக்கியை தூக்கி காமிச்சது தானே. இப்ப பேச வேண்டியதானே இங்க இருக்கக்கூடிய தேசியவாதிகள்? இந்திய இறையாண்மை கேள்விக்குறியாக்கலையா இது? இந்திய இறையாண்மைப்படி ஒரு நாட்டு குடிமகனை இந்த நாட்டினுடைய ராணுவம் வேணும் என்றே அச்சுறுத்த வகையில துப்பாக்கியை தூக்கி காமிச்சிருக்கானே, இது இறையாண்மைக்கு எதிரான செயல் இல்லையா? இதை எவனாவது ஒருத்தன் கண்டிப்பானா? அப்புறம் நீ என்ன தமிழ் என்ன கேனப்பைய கிறுக்கு பையன் நினைச்சிட்டியா? அவன் வந்து எது சொன்னாலும் அப்படியே அமைதியா போயிடுவானே. அதெல்லாம் முன்ன காலம். 2009க்கு முன்னாடி, 2009 போருக்கு முன்னாடி, ஈழ போருக்கு முன்னாடி இங்க இருக்கிற தமிழ் எல்லாம் உணர்வு இல்லாம மடமையா அமைதியா இருந்த அந்த திராவிட கட்சிகளையும் தேசிய கட்சிகளையும் நம்பிட்டு இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்ப நாங்க எதிர்த்து நிப்போம். நீ துப்பாக்கியை காமிச்சோன்னா பயந்து ஓடுறதுக்கு நாங்க என்ன சாவர்கர் பரம்பரை நினைச்சியா? இல்ல அங்க வடமாநிலத்தில் இருந்த மற்ற மன்னர்கள் பரம்பரை நினைச்சியா? நாங்க அழகுமுத்துக்கோனுடைய வாரிசுகள். எங்க அழகுமுத்துக்கோனை துப்பாக்கி பீரங்கில கட்டி வச்சு வெடிக்க வச்சப்ப கூட கொஞ்சம் கூட அங்கிருந்து தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கல. அதே மாதிரி தான் எங்களுடைய வரலாறு அப்படி இருக்கு. மருதிரவர்கள் இருக்காங்க, வேலுநாச்சியார் இருக்காங்க, தீரன் சின்னமலை, இப்படி எல்லாருமே துப்பாக்கியை பார்த்து, வெள்ளக்காரனோட துப்பாக்கி நாங்க பார்த்து பயந்தது கிடையாது. உன்னுடைய இந்த கூண்டு துப்பாக்கியை பார்த்து தமிழர்கள் எல்லாரும் பயந்துருவாங்களா? உண்மையிலுமே அந்த இளைஞர், எதிர்த்து நின்ற இளைஞர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவங்க துப்பாக்கியை தூக்கி காட்டும் பொழுது நெஞ்ச நிமித்தி சுறா பார்க்கலாம் அப்படின்னு தைரியமா போனா அதான்டா தமிழனுடைய வீரம், அதுதான் எங்களுடைய அறம். தப்பு செஞ்சவன் எவனா இருந்தாலும், எப்பேற்பட்ட அதிகாரத்தில் இருந்தாலும், எவ்வளவு உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய ஆயுதம் வச்சிருந்தாலும் நீ பண்ணது தப்புடான்னு துணிஞ்சு சொல்றவன் தான் தமிழன். அதை அந்த இளைஞர் மெய்ப்பிச்சிருக்காரு. உண்மையிலுமே அவருக்கு ராயல் சல்யூட்டை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி ராணுவ அதிகாரிகள், இதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க ராணுவ அதிகாரிகள் நாட்டுக்குள்ள இறையாண்மை கற்றக்கூடாது, நாட்டுக்குள்ள அமைதி கற்றக்கூடாது, நாட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னா அந்த அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா நாட்டு மக்களிடம் அவர் துப்பாக்கியை தூக்கி காட்டி மிரட்டி இருக்காரு. இதே ராணுவத்தில் சேரும் பொழுது, ராணுவத்தில் ஆயுதங்கள் கொடுக்கப்படும் பொழுது, வீரர்களுக்கு ஒப்படைக்கப்படும் பொழுது நாட்டு மக்களிடம் அதை பிரயோகப்படுத்தக்கூடாது, நாட்டு மக்களை அச்சுறுத்தக்கூடாது, தேவைப்படும் சமயத்தில் மட்டும்தான் நீங்கள் துப்பாக்கியை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கொடுத்திருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி டிராவலிங் டைம்ல நாட்டு மக்களை நீங்கள் அதிகமா சந்திக்க கூடும், அந்த இடத்தில் கோபப்படக்கூடாது. ஒருவேளை பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்தா மட்டும்தான் துப்பாக்கியை நீங்க வெளியில எடுக்கணும்ங்கிற கட்டாயம் இருக்கு. ஆனா இந்த காணொலியை பார்க்கும் பொழுது தெளிவா தெரியுது, யாரும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாம் நடந்துக்கல. யாரும் அவர்கள்ட்ட இருக்க ஆயுதத்தை பறிச்சு கொண்டு போய் திருடி கொண்டு போய் வச்சு தீவிரவாதம் பண்ணணும்ன்றது செய்யல. அதே மாதிரி அந்த அரசு பேருந்து ஓட்டுநர் மொத்தமா இந்த ஆயுதத்தெல்லாம் பஸ்ல ஏத்திக்கிட்டு ஓசூர்ல இருந்து பெங்களூர் போற வண்டி எங்க கிருஷ்ணகிரி பக்கம் திருப்பிக்கலாம் அப்படிலாம் யாருமே செய்யல. அவர்களை பார்க்கும் பொழுது தெரியுது, ஒரு சாதாரண சிக்கலை ஊதி இவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாற்றி அதன் பிறகு காவல்துறை வந்து தலையிட்டு சமரசம் செஞ்சு வச்சு அந்த அதிகாரி மன்னிப்பு கேட்டு போயிருக்கிறாரு. இதை மன்னிப்போடு விட்டு விடக் கூடாது. இதுக்கு வந்து அந்த துறை சார்ந்த நடவடிக்கை எடுத்து அவரை பணி நீக்கம் செய்யணும். இந்த இடைநீக்கம் செய்யறது, துறை ரீதியாக அவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரணைங்கிற பேர்ல ஒரு 6 மாசம் கடத்துறது, அப்புறம் 6 மாசத்துக்கு அப்புறம் திருப்பி பணியில கொண்டு வந்து சேர்க்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு இன மக்களை அசிங்கப்படுத்துற விதமா, ஒரு இன மக்களை அச்சுறுத்துற விதமா ஆயுதத்தை தூக்கி காமித்த அந்த அதிகாரியை உடனடியாக பணி
பணி நீக்கம் செய்யணும். அதுதான் இந்திய ராணுவம் செய்ய வேண்டிய வேலை. அப்படி இல்லை இந்திய ராணுவம் அதெல்லாம் செய்யாது அப்படின்னா இந்திய ராணுவத்தின் மீது தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் கேள்விக்குறியாயிரும். ஏன்னா நாங்க காஷ்மீர்ல பனியில வெயில்ல மழையில எல்லைகளை பாதுகாப்பதற்கு ராணுவ வீரர்கள் எத்தனையோ பேரை தமிழர்கள் நாங்களே அனுப்பி இருக்கிறோம். அவருடைய வழி என்னங்கிறது தெரியும், அவர்களுடைய கஷ்டம் என்னங்கிறது தெரியும். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது அந்த ராணுவம், எந்த ராணுவம் எங்களை பாதுகாக்குது, எந்த ராணுவத்தில் என்னுடைய மாமன் மச்சான்கள் கஷ்டப்படுறாங்க, எந்த ராணுவத்தில் வந்து உணவுக்கு வழி இல்லாம சப்பாத்தியை வெறும் 2 சப்பாத்தியை தின்னுட்டு குளிர்ல விடிய விடிய அவன் காவ காத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எப்படி நாங்கள் ராணுவத்தை போற்றி கொண்டாடுறோமோ அந்த ராணுவம் எங்களை பார்த்து இந்த நாட்டு மக்களை பார்த்து நிற்குதுன்னா எங்களுடைய மனம் எவ்வளவு வலி அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத அதிகாரிகள் சிந்திச்சு அவர் மீது உரிய நடவடிக்கையை எடுக்கணும். அப்படி எடுக்கவே முடியாதுன்ட்டீங்கன்னா நாங்க தான் திருப்பி சொல்றோம், ராணுவத்துக்கு எத்தனையோ பேர் அனுப்பி இருக்கோம், தமிழ்நாட்டுக்கு தனி ராணுவம் வந்துடும்.